எனக்கு வந்து இந்த மமிதா பைஜு பத்தி டூட் படத்துல கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஏங்க? ஏன்னா ஆமா என்ன வருத்தம் அப்படின்னா, அதான் ஸோ பொதுவா வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம் அப்படின்னாலே ம். ஹீரோயின்ஸ் வந்து அதிகமா அவங்களுக்கான கேரக்டர் இருக்காது, ஸ்பேஸ் அவங்களுக்கான இருக்காது. ஸ்பேஸ் இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்துல அதிகமா வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாங்களோ, பிரதீப் ரங்கநாதன் தான் மெயினா காமிச்சிருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எஸ், அவங்கள காமிச்சிருந்தாங்க. பட் அந்த ஈக்குவல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கல. ஏன்னா ஓகே. ஓகே அவங்க கஷ்டப்படுத்துறாங்க, அவங்கள ஒரு நெகட்டிவா காமிச்சது அதெல்லாம் கேரக்டர் வைஸா ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா காமிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய தோணுச்சு. படங்கள்ல மமிதாவை பார்த்திருக்கோம். அவங்களோட ம். பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஆமா. அப்படின்றது இதுல ஃபுல்லா வந்து யூஸ் எஸ். பண்ணிக்கலையோ, ஆமா. இன்னுமே எடுத்திருக்கலாமோ ஆமா. அவங்க கிட்ட இருந்து இல்ல அது அப்படின்றது. எல்லாத்தையும் வந்து சேர்த்து பிரதீப் ரங்கநாதன் பண்ணனால அங்க தேவைப்படல. அவர் வந்து அந்த போனை தூக்கி போறதா இருக்கட்டும். ம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து ஆ. பாத்தீங்கன்னா நிறைய ஜென்சி கிட்ஸ் வந்து சாக்லேட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது, ஏன்னா phone அ கொடைய தெரியாம உடைச்சிருவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆமா அது அப்புறம் அந்த கொடைய கவிக்கிட்டு இந்த பேண்ட்டை ஏத்தி விடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லைக்கே பிரதீப் ரங்கநாதனுக்கு எந்த மாதிரியான பாசிட்டிவ் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ட்ரெய்லருக்கு நல்ல வரவேற்பு. ஆமாங்க. பின்ன என்னங்க இப்ப இது மிக்ஸ்டு ரிவ்யூஸ்ன்னு சொன்னாலுமே வந்து என்னதான் வந்து பல பேர் இத படத்தை காசு வந்து பார்த்துட்டோம்ல அப்படின்றீங்களா? ஆமா பிளாக் பஸ்டர் தானே. இப்ப இந்த படத்தை பிளாப் இல்ல வந்து தோல்வி படம் ஹேட்ரிக் மிஸ்ன்னு இதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்ல இல்லையா? மாட்டாங்க. கண்டிப்பா பிரதீப்போட பட் கதை ரீதியா நிறைய நான் மீம் பார்த்தேன். இது ஒரு காவிய கதைன்னு சொல்லிட்டு எங்களை வேற உட்கார வச்சிருக்கேடா. ஸோ அந்த இது மாதிரிலாம் ஷாஜகானா ஸோ அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த படம் கமர்ஷியலா ஹிட் ஆகணும், போக வேண்டிய ஆடியன்ஸ்க்கு போகணும். சிலர் வந்து எனக்கு என்ன கனெக்ட் ஆகலன்னு நடிக்கிறவங்களோட வேஷமும் கலைஞ்சிருச்சு. ஸோ அதனால பிரதீப் ரங்கநாதன் அடுத்த எனக்கு தெரிஞ்சு எஸ்கேக்கு அடுத்த அந்த கேட்டகரியில போயிட்டாரு. மேபி சைடு வாங்குறதுக்கு கூட மற்ற ஸ்டார்ஸை சைடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு.